செய்கிறவர். பிரைஸ் தி லார்ட். ஆமென். மீகா 7ஆம் அதிகாரம் 15வது வசனம். மீகா 7வது அதிகாரம் 15வது வசனம். நீ எகிப்து தேசத்திலிருந்து புறப்பட்ட நாளில் நடந்தது போலவே உன்னை அதிசயங்களை காண பண்ணுவேன். ஆண்டவர் சொல்றாரு, உன்னை அதிசயங்களை காண பண்ணுவேன். கரங்களை உயர்த்தி ஆண்டவருக்கு நன்றி சொல்லுங்க. உன்னை அதிசயங்களை காண பண்ணுவேன். எத்தனை பேருக்கு அதிசயங்கள் நடக்கணும்? சத்தமா சொல்லுங்க. அத்தனை பேருக்கும் கர்த்தர் இந்த மாதத்தில் அதிசயங்களை செய்ய போகிறார். அதே போல ஏசாயா 9:6, ஏசாயா 9:6. நமக்கு ஒரு பாலகன் பிறந்தார், நமக்கு ஒரு குமாரன் கொடுக்கப்பட்டார், கர்த்தத்துவம் அவர் தோளின் மேல் இருக்கும், அவர் நாமம் அதிசயமானவர். ஆமென். நல்லா கவனிங்க. அவர் நாமம் அதிசயமானவர். சொல்லுங்க. நம்முடைய ஆண்டவர் பேர் அதிசயமானவர். நம்முடைய இயேசு, நம்முடைய கர்த்தர், நம்முடைய தெய்வத்தினுடைய பேர் அதிசயமானவர். எல்லாம் கரங்களை உயர்த்தி ஹல்லேலூயா. அதிசயமானவர். யோபு 9வது அதிகாரம் 10வது வசனம். யோபு 9வது அதிகாரம் 10வது வசனம். ஆராய்ந்து முடியாத பெரிய காரியங்களையும் எண்ணி முடியாத அதிசயங்களையும் அவர் செய்கிறார். ஆராய்ந்து முடியாத பெரிய காரியங்களையும் எண்ணி முடியாத அதிசயங்களையும் அவர் செய்கிறார். ஹல்லேலூயா. ஆராய்ந்து முடியாத பெரிய காரியங்களையும் எண்ணி முடியாத அதிசயங்களையும் செய்கிறார். சத்தமா சொல்ல மாட்டேங்கிறீங்க? ஹல்லேலூயா. ஆமென். சங்கீதம் 9வது சங்கீதம் 1வது வசனம். சங்கீதம் 9:1. கர்த்தாவே, என் முழு இருதயத்தோடும் உம்மை துதிப்பேன், உம்முடைய அதிசயங்களை எல்லாம் விவரிப்பேன். ஆமென். நான் உம்முடைய அதிசயங்கள் எல்லாம் என்ன பண்ணுவேன்? விவரிப்பேன். நான் உம்முடைய அதிசயங்கள் எல்லாம் விவரிப்பேன். சங்கீதம் 136வது சங்கீதம் 4வது வசனம். சங்கீதம் 136:4. ஒருவராய் பெரிய அதிசயங்களை செய்கிறவரை துதியுங்கள், அவர் கிருபை என்றும் உள்ளது. ஹல்லேலூயா. ஒருவராய், அலோன் அப்படின்னா அவர் மாத்திரமே. சத்தமா சொல்லுங்க. ஒருவராய், என் ஆண்டவர் இயேசுவே, நீர் ஒருவர் மாத்திரமே. கரங்களை நல்லா உயர்த்தி சொல்லுங்க. நீர் ஒருவர் மாத்திரமே அதிசயங்களை செய்கிற தேவனாகிய கர்த்தர். நீங்கள் அப்படியே இந்த முழு அதிகாரத்தையும் வாசிச்சிங்கன்னு வச்சிங்களேன், என்னெல்லாம் அதிசயங்களை கர்த்தர் செய்தார்னு சொல்லி அந்த முழு 136வது சங்கீதம் முழுவதும் நமக்கு அவருடைய அதிசயங்களை வெளிப்படுத்துகிறது. எபிரேயர் 2வது அதிகாரம் 4வது வசனம். எபிரேயர் 2:4. அடையாளங்களினாலும் அற்புதங்களினாலும் பலவிதமான பலத்த செய்கைகளினாலும் தம்முடைய சித்தத்தின்படி பகிர்ந்து கொடுத்த பரிசுத்த ஆவியின் வரங்களினாலும் தேவன் தாமே சாட்சி கொடுத்ததுமாயிருக்கிற இவ்வளவு பெரிதான ரட்சிப்பை குறித்து நாம் கவலையற்றி போமானால் தண்டனைகளுக்கு எப்படி தப்பித்துக் கொள்வோம்? நான் உங்களுக்கு சொல்றேன் பாருங்க. நம்முடைய ரட்சிப்பே அடையாளத்தின் மூலமாக, அற்புதங்களின் மூலமாய் நடந்தது. பிரைஸ் தி லார்ட். சொல்லுங்க, எல்லாம் சொல்லுங்க. நம்முடைய ரட்சிப்பே அடையாளங்கள் மூலமாக, அற்புதங்களின் மூலமாய் நடந்தது. இன்னும் சத்தமா கரங்களை உயர்த்தி எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? ஆமென். ஹல்லேலூயா. நம்முடைய ரட்சிப்பே, சொல்லுங்க, எல்லாம் சொல்லுங்க, அடையாளங்களின் மூலமாய், அற்புதங்கள். அவர் அதிசயமானவர். அதிசயங்களை செய்கிற தேவனாகிய கர்த்தர். சத்தமா ஹல்லேலூயா. இது அநேக காரியங்கள் நீங்கள் யோசித்து பார்த்தீங்கன்னா உங்கள் அறிவுக்கு எட்டாத காரியங்களாக இருக்கும். ஐயோ, இது எப்படி நடந்தது? அதிசயங்களை செய்கிற கர்த்தர் செய்தது. இது எப்படி எனக்கு நடந்தது? இது எப்படி வாய்த்தது? என் சூழ்நிலை சரியில்லாது இருந்தது, எனக்கு பிள்ளைகள் எப்படி பிறந்தார்கள், என் திருமணம் எப்படி நடந்தது, நான் எப்படி உயர்த்தப்பட்டேன், நான் எப்படி பரிசுத்தமாக்கப்பட்டேன்.
அதிசயங்களை செய்கிற தேவனாகிய கர்த்தராலே கரங்களை நல்லா உயர்த்தி ஸ்தோத்திரம் பண்ணலாமா? ஸ்தோத்திரம் ஆண்டவரே, ஸ்தோத்திரம் ஆண்டவரே, ஸ்தோத்திரம் ஆண்டவரே. அக்கிரமங்களினாலும் பாவங்களினாலும் மரித்திருந்த நம்மை உயிர்ப்பித்தது அவருடைய அதிசயம். ஒளியிலுள்ள பரிசுத்தவான்களுடைய சுதந்திரத்தில் பங்கடையும்படி இருளின் அதிகாரத்திலிருந்து நம்மை விடுதலையாக்கி அன்பின் குமாரனுடைய ராஜ்யத்துக்கு உட்படுத்தினது அவருடைய அதிசயம். காலைதோறும் நமக்கு புதிய கிருபைகளை கொடுத்து நாம் நிர்மூலமாகாமல் இதுவரை நடத்தி வந்தது அவருடைய அதிசயம். ஆண்டவர் இயேசுவின் அதிசயம். சத்தம் வரமாட்டேங்குது பாருங்க. ஹல்லேலூயா. பாவமே அறியாத அவரை நமக்காக பாவமாக்கி நம்மை தேவ நீதியோடு வாழ செய்கிறது ஆண்டவர் இயேசுவின் அதிசயமாயிருக்கிறது. நல்ல கரங்களை தட்டி ஸ்தோத்திரம் ஆண்டவரே. பரிசுத்த ஸ்தலத்திலே பிரவேசிப்பதற்கு புதிதும் ஜீவனுமான மார்க்கத்தை அவருடைய மாம்சத்தின் திரையின் வழியாய் உண்டு பண்ணி அவருடைய இரத்தத்தினாலே நம்மை தைரியப்படுத்தினது அவருடைய அதிசயம். ஆண்டவர் இயேசுவின் அதிசயம். அவர் அதிசயமானவர். ஹல்லேலூயா. பலவீனத்திலே என் கிருபை உனக்கு போதும், என் பலன் உனக்கு என்ன பண்ணும், பூரணமாய் விளங்கும் என்று சொல்லி ஒவ்வொரு நாளும் எத்தனை பலவீனத்தை சத்துரு கொண்டு வந்தாலும், மனிதர்கள் கொண்டு வந்தாலும், சூழ்நிலைகள் கொண்டு வந்தாலும் பலத்தினாலே நடத்துகிறது அவருடைய அதிசயம். கர்த்தர் அதிசயமானவர். நல்லா இன்னும் சத்தமா ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. வெள்ளம் போல சத்துரு அழிக்க வரும்போதும், கர்ஜிக்கிற சிங்கம் போல எவனை விழுங்கலாம் என்று சொல்லி அலைந்து திரிகிற சத்துரு நம்மை சூழ்ந்து கொள்கிற போதும், உன்னதமானவராகிய தேவன் அவருடைய மறைவிலே நம்மை வைத்துக் கொள்கிறது, மறைத்துக் கொள்கிறது அவருடைய அதிசயம். அவர் அதிசயமானவர். ஹல்லேலூயா. ஆமென், ஆமென், ஆமென். ஹல்லேலூயா. தேவனுடைய வலது பாரிசத்திலே அவருடைய சமூகத்திலே பரிபூர்ண ஆனந்தமும் நித்திய பேரின்பும் உண்டாக்கினது அவருடைய அதிசயம். அவர் அதிசயமானவர். ஹல்லேலூயா. ஆமென். தேவனுடைய தெரிந்து கொள்ளுதல் அதிசயமான ஒன்று. தள்ளப்பட்டு ஒடுக்கப்பட்டு நொறுக்கப்பட்டு ஒன்றில்லாமல் இருந்த நம்மை கர்த்தர் உயர்த்தி ஆசீர்வதித்திருக்கிறாரே அவருடைய தெரிந்து கொள்ளுதல் அதிசயமானது. நல்ல கரங்களை உயர்த்தி ஹல்லேலூயா. கிறிஸ்துவானவர் மகிமையின் நம்பிக்கையாக நமக்குள் இருப்பது அதிசயம். அது அவருடைய அதிசயம். கர்த்தர் அதிசயமானவர். ஹல்லேலூயா. தம்முடைய மகிமைக்கும் காரணத்திற்கும் ராஜ்யத்திற்கும் நம்மை தெரிந்து கொண்டு நம்மை அழைத்தவர் அதிசயமானவர். ஹல்லேலூயா. நல்ல சொல்ல சொல்ல உள்ளத்தின் ஆழத்தில் ஆண்டவரை மகிமைப்படுத்தணும். ஹல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா. ஆமென். ஹல்லேலூயா. நாம் தேவனுக்குள்ளே அசைகிறோம், இருக்கிறோம், பிழைக்கிறோம். அது அவருடைய அதிசயமாய் இருக்கிறது. ஹல்லேலூயா. அதிசயமானவரே உம்மை ஸ்தோத்திரிக்கிறேன். நன்றி சொல்லுகிறோம், நன்றி சொல்லுகிறோம். எண்ணி முடியாத என் வாழ்வில் செய்பவரே, எண்ணி முடியாத அற்புதங்கள் என் வாழ்வில் செய்பவரே, எண்ணி முடியாத அதிசயங்கள் என் வாழ்வில் செய்பவரே. எல்லா கரங்களை நல்லா தட்டி. அற்புதங்கள் என் வாழ்வில் செய்பவரே, கோடி கோடி நன்றி சொன்னாலும் என் வாழ்நாள் ஈடாகுமோ. எல்லாம் நல்லா உற்சாகமா கரங்களை நல்லா தட்டி. கோடி கோடி நன்றி சொன்னாலும் உமக்கு ஈடாகுமோ. கோடி கோடி நன்றி சொன்னாலும் அநேக நல்ல உற்சாகம் நல்லா தம்பி. ஈடாகுமா. கோடி கோடி நன்றி சொன்னாலும் என் வாழ்நாள் ஈடாகுமா. ஏற்ற வேளையிலும் வாக்குகள் தந்து என்னை சோர்ந்திடாமல் காத்ததை என்னை பாடுவே. சோர்ந்திட்ட வேளையிலும் கிருபைகள் தந்து என்னை வீழ்ந்திடாமல் சுமந்ததை போற்றி பாடுவே. ஏற்ற வேளையிலும்
உற்சாகமாக ஆமென். விழுந்திடாமல் சோர்ந்திட்ட வேளையிலும் கிருபைகள் தந்து என்னை விழுந்திடாமல் சார்ந்ததை போற்றி பாடுவேன். இடைவிடாமல் காத்தீரையா, உந்தன் வார்த்தைகளால் நடத்தினீரையா. இடைவிடாமல் காத்தீரையா, உந்தன் வார்த்தைகளாய் நடத்தினீரையா. கோடி கோடி நன்றி. ஆமென். ஹல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட். ஆமென். எண்ணி முடியாத அதிசயங்களை சத்தமாக சொல்ல மாட்டேங்கிறேன். நீங்கள், நான் உண்மையாக சொல்கிறேன் பாருங்கள், நீங்கள் இங்கே உட்காந்துட்ருக்கீங்க பாருங்க, இந்த நொடி, இந்த செகண்ட், அது நம்மளால் உண்டானது கிடையாது, அவரால். அது அதிசயம், அது அதிசயம். சத்தமாக சொல்லுங்கள், அது அதிசயம், அது அதிசயம். இன்னும் சத்தமாக ஆண்டவரை துதிக்கலாமாமா? பிரைஸ் தி லார்ட், பிரைஸ் தி லார்ட், பிரைஸ் தி லார்ட், பிரைஸ் தி லார்ட். அதிசயமானவர். ஆமோஸ் 4:13 ஆமோஸ் 4:13 தேவனாகிய கர்த்தர் பர்வதங்களை உருவாக்கினவரும் காற்றை சிருஷ்டித்தவரும் மனுஷனுடைய நினைவுகளை இன்னதென்று அவனுக்கு வெளிப்படுத்துகிறவரும் விடிய காலத்தை அந்தகாரமாக்குகிறவரும் பூமியினுடைய உயர்ந்த ஸ்தானங்களில் உலாவுகிற தேவனாகிய கர்த்தர் அதிசயமானவர். ஹல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட். எரேமியா 10:12 பூமியை தம்முடைய வல்லமையினால் உண்டாக்கினவர், பூச்சக்கரத்தை தம்முடைய ஞானத்தினால் படைத்தவர், வானத்தை தம்முடைய அறிவினால் விரித்தவர், என் ஆண்டவர் இயேசு அதிசயமானவர். ஹல்லேலூயா. ஏசாயா 42:5. ஏசாயா 42:5 வானங்களை சிருஷ்டித்து அவைகளை விரித்து பூமியையும் அதில் உற்பத்தியாகிறவர்களையும் பரப்பினவரும் அதில் இருக்கிற ஜனத்துக்கு சுவாசத்தையும் அதில் நடமாடுகிறவர்களுக்கு ஆவியை கொடுக்கிறவருமான கர்த்தராகிய தேவன் சொல்லுகிறதாவது, தேவனாகிய கர்த்தர் என் ஆண்டவர் இயேசு அதிசயமானவர். ஹல்லேலூயா. இன்னைக்கு ஒரு சின்ன ஒரு விஷயத்தை உங்ககிட்ட சொல்கிறேன், புரிஞ்சுக்கொள்ளுங்க. இன்னைக்கு தமிழ்நாட்டுடைய மக்கள் தொகை பார்த்தீங்கன்னா எத்தனை கோடி? 10 கோடி மக்கள்ங்க. இந்த 10 கோடி மக்களுக்கும் யார் மூச்சு காற்றை கொடுக்குறாங்க? ஹல்லேலூயா. இந்தியாவின் மக்கள் தொகை 140 கோடிக்கு மேலே. யார் சுவாசத்தை கொடுக்குறாங்க? உலகத்தினுடைய மொத்த மக்கள் தொகை 700 கோடிக்கு அதிகமாக. யார் சுவாசத்தை கொடுக்குறாங்க? சொல்ல மாட்டேங்கிறீங்களே. ஹல்லேலூயா. அதுதான் இந்த வசனத்துடைய அர்த்தம். பூமி வானங்களை சிருஷ்டித்து அவைகளை விரித்து பூமியையும் அதில் உற்பத்தியாக இருக்கிறவர்களும் பரப்பினவரும் அதில் இருக்கிற ஜனத்துக்கு சுவாசத்தை கொடுக்கிறவரும் அதில் நடமாடுகிறவர்களுக்கு என்ன பண்ணுறான்? உணவை கொடுக்கிறான், ஆவியை கொடுத்து எல்லாவற்றையும் செய்கிற தேவனாகிய கர்த்தர் அதிசயமானவர். இன்னும் சத்தமா ஹல்லேலூயா. இருக்கிறவரும் இருந்தவரும் வருகிறவருமாகிய கர்த்தர் பரிசுத்தர். சாவுக்கு ஏதுவான நம்முடைய சரீரங்களை அவருடைய ஆவியை நமக்குள்ள ஊற்றி நம்மை உயிர்ப்பித்தவர் பரிசுத்தர். ஹல்லேலூயா. இதோ சீக்கிரமாய் வருகிறேன், அவனுடைய கிரியைகளுக்கு தக்கதாக நான் அளிக்கும் பலன் என்னோடு கூட வருகிறது என்று சொன்னவர் எப்படிப்பட்டவர்? அதிசயமானவர். சொல்லுங்க, அதிசயமானவர். இன்னும் சத்தமா, அதிசயமானவர். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நல்லா, என் வாழ்விலே நீர் பாராட்டின தயவுக்கெல்லாம் எவ்வளவும் நான் தகுதியும் அல்ல, என் வாழ்விலே தயவுக்கெல்லாம் நான் பாத்திரன் அல்ல. இதுவரையில் எவ்வளவும் நான் தகுதியும் இல்லை.
என் வாழ்வில் அதிசயமானவரே. ஹல்லேலூயா, ஆமென். பாருங்க, நம்முடைய வாழ்வில் ஆண்டவர் எப்படிப்பட்டவர்? சத்தமா சொல்லுங்க, அதிசயமானவர். நல்ல கையை உயர்த்தி, இதுவரையிலும் அதிசயங்களோடு தான் நடத்திடுவார். அநேகருக்கு மனசில் ஆண்டவரை துதிக்க சொல்லுங்களேன், என்னை இதுவரையிலும் அதிசயங்களோடு தான் நடத்தி வர்றீங்க ஆண்டவரை. ஒவ்வொரு நாளும் அதிசயம் செய்து என்னை நடத்திட்டு வர்றீங்களே. ஸ்தோத்திரம் ஆண்டவரே, ஸ்தோத்திரம் ஆண்டவரே, ஸ்தோத்திரம் ஆண்டவரே. பாருங்க, இன்னும் என் வாழ்க்கையில் அதிசயமே நடக்கலை அப்படின்னு யாராவது நீங்கள் சொல்வீங்கன்னு சொன்னால் அதற்கு காரணம் ஆண்டவர் இல்லை, ஆண்டவர் இல்லை, ஏசாமி கிடையாது. அதுக்கு காரணம் யார் கிடையாதுங்க? ஏசாமி கிடையாது. அதை தான் இன்றைக்கி தியானிக்க போகிறோம். பிரைஸ் லார்ட். அதை தான் இன்றைக்கி என்ன பண்ண போகிறோம்? தியானிக்க போகிறோம். என் வாழ்க்கையில் இதுவரையிலும் அதிசயங்களே நடைபெறாமல் இருக்கிறது, அதற்கு கர்த்தர் காரணமாக இருப்பாரா அப்படின்னு சொல்லி ஒரு எண்ணம் உங்களுக்குள் இருக்கும் என்று சொன்னால் அதை குறித்து தான் இன்றைக்கி நம்ம தியானிக்க போகிறோம். அதை குறித்து தான் இன்றைக்கி தியானிக்க போகிறோம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட், பிரைஸ் தி லார்ட், ஆமென். சரிங்க, யோசுவா 3வது அதிகாரம் 5வது வசனம். யோசுவா 3வது அதிகாரம் 5வது வசனம். யோசுவா ஜனங்களை நோக்கி, உங்களை பரிசுத்தம் பண்ணி கொள்ளுங்கள், நாளைக்கு கர்த்தர் உங்கள் நடுவிலே அற்புதங்களை செய்வார் என்றான். இன்றைக்கு பரிசுத்தம் பண்ணி கொள்ளுங்கள், நாளைக்கு கர்த்தர் உங்கள் நடுவிலே அற்புதம். நல்லா கவனிங்க, எல்லாம் கவனிங்க. இன்றைக்கு பரிசுத்தம், சத்தமாக சொல்லுங்க, இன்றைக்கு பரிசுத்தம், நாளைக்கு. நம்மளாம் என்ன தெரியுமா அநேக நேரத்தில் சொல்கிறேன்னா, இன்றைக்கி எனக்கு என்ன வேணும்? அற்புதம் நடக்கணும், நாளைக்கு நான் என்ன பண்ணுறேன்? சரியாயிடுறேன். எனக்கு இன்னைக்கு அற்புதம் நடக்கணும், நாளைக்கு பரிசுத்தம் ஆகும்னா அது உங்களுடைய பிரமாணம், உங்களுடைய லா. ஆனால் பரலோகத்தின் லா என்ன தெரியுமா? பரலோகத்தின் கட்டளை என்ன தெரியுமா? கவனிங்க, இன்னைக்கு பரிசுத்தம், நாளைக்கு அதிசயம். ஹல்லேலூயா. பரிசுத்தம் இல்லாமல் ஒரே ஒன்று சொல்கிறேன், ஆண்டவரிடத்திலிருந்து எந்த அதிசயமான காரியங்களையும் பெற்றுக்கொள்ள முடியாது. ஒருவேளை நீங்கள் ஞானஸ்தானம் எடுத்துருக்கலாம், சபைக்கு வரலாம், காணி கொடுக்கலாம், ஊழியம் செய்யலாம், பாட்டு பாடலாம், ஆராதிக்கலாம், பிரசங்கிக்கலாம், என்ன வேணா பண்ணலாம். நல்லா கவனிங்க, unless until without holiness you won't receive any miracle things. நான் உங்களுக்கு சொல்கிறேன் பாருங்கள், பரிசுத்தம் இல்லாமல் தேவனிடத்துலேருந்து எந்த அற்புதங்களையும் அடையாளங்களையும் அதிசயங்களையும் நாம் பெற்றுக்கொள்ள முடியாது. பிரைஸ் தி லார்ட், ஆமென். இன்னும் சத்தமாக, அதெல்லாம் முக்கியம்தான். நான் சொன்ன காரியங்கள்லாம் முக்கியம். ஒருவேளை ஞானஸ்தானம், சரிங்களா, சபைக்கு வர்றது, தேவனை ஆராதிக்கிறது, ஊழியம் செய்கிறது, காணி கொடுக்கறது எல்லாம். ஆனால் எல்லாவற்றுக்கும் மேலான ஒரு பிரமாணம் உண்டு. அது என்ன பிரமாணம் தெரியுங்களா? பரிசுத்தம். சத்தமாக சொல்லுங்கள், பரிசுத்தம். இன்றைக்கி நிறைய பேருடைய வாழ்க்கையில் அதிசயங்கள் நடக்காமல் இருக்கிறதுக்கு காரணம் பரிசுத்தம் இல்லாத வாழ்க்கை. சொல்லுங்கள், பரிசுத்தம். நல்லா கவனிங்க, 430 வருஷம் எகிப்திலே தேவனுடைய பிள்ளைகள் அடிமையாக இருந்தாங்க. கர்த்தர் அவர்களை விடுதலை ஆக்குறார். 40 வருஷம் வனாந்தர வாழ்க்கை. அதற்கு பிறகு பாலும் தேனும் ஓடுகிற ஒரு மேன்மையான ஆசீர்வாதமான வாழ்க்கை. சிங்காரமான தேசம், சிங்காரமான ஒரு தேசம், நலமும் விசாலமான தேசம், ஆண்டவர் விசாரிக்கிற தேசம், தேவன் ஆசீர்வதித்த தேசம். அந்த தேசத்துக்குள்ளே கடந்து போகணும். சரிங்களா? நல்லா கவனிங்க. இப்போ எங்கே தெரியுமா வந்திருக்காங்க? அந்த கானான் தேசத்துக்கு போவதற்கு முன்பாக நிற்கிறாங்க. அதை என்ட்ரு ஆகணும்னு சொன்னால், அதை என்ட்ரு ஆகணும்னு சொன்னால் எதை தெரியுமா கடந்து போகணும்? பெரிய ஒரு நதியை கடந்து போகணும். அதுதான் யோர்தான் நதி. அதுதான் யோர்தான். இந்த தேவனுடைய பிள்ளைகள் பாருங்க, அவர்கள் வனாந்திரத்தில் நிறைய முறை ஆண்டவரை என்ன பண்ணாங்க? வேதனைப்படுத்தினாங்க. ஆண்டவருக்கு விரோதமாய் வாழ்ந்தாங்க. ஆண்டவர் அருவருக்கிற காரியங்களை செய்தாங்க. ஆண்டவர் எதையெல்லாம் வேண்டான்னு சொன்னாரோ அதெல்லாம் என்ன பண்ணாங்க? அவங்க செய்தாங்க. ஆனால் இப்பொழுது அவங்க கடந்து போகிற சிஸ்டர் கொஞ்சம் பின்னாடி போயிடுங்க.
ஹல்லேலூயா. இப்பொழுது பார்த்தீங்கன்னா, இப்பொழுது நல்லா கவனிங்க, எங்கே கடந்து போகணும்னா பரிசுத்தமான ஒரு தேசத்துக்கு கடந்து போகணும், ஆசீர்வாதமான ஒரு தேசத்துக்கு கடந்து போகணும். அப்போது அதிசயம் நடக்கணும், அதிசயம் நடக்கணும். என்ன அதிசயம் நடக்கணும் தெரியுமா? குறுக்க போகிற, நடுவாய் போகிற என்னதுங்க, யோர்தான் நதி என்ன பண்ணணும்? கடக்கணும். அது அவ்வளோ சீக்கிரம் கடக்க முடியாத ஒரு பெரிய நதி அது. சரிங்களா? பாருங்க, இந்த ஜனங்க, சரிங்களா, இந்த தேவனுடைய பிள்ளைகள் என்ன சொல்லப்பட்ட இந்த இஸ்ரவேல் மக்கள், சரிங்களா, இந்த வனாந்திரத்தில் ஆண்டவருக்கு அநேக காரியங்களை என்ன பண்ணாங்களாம்? கோபம் மூட்டும்படியாக செய்தாங்க. வாசிக்கலாம், வாசிங்க. அப்போஸ்தலர் 7வது அதிகாரம் 41 43 வரை, 41 43. அந்நாட்களில் ஒரு கன்றுக்குட்டியை உண்டு பண்ணி அந்த விக்கிரகத்திற்கு பலியிட்டு தங்கள் கையின் கிரியைகளை களி கூர்ந்தார்கள். அப்பொழுது தேவன் அவர்களை விட்டு விலகி வானசேனைக்கு ஆராதனை செய்ய அவர்களை ஒப்பு கொடுத்தார். அதை குறித்து இஸ்ரவேல் வம்சத்தாரே, நீங்கள் வனாந்தரத்தில் இருந்த 40 வருஷம் வரையிலும் காணிக்கைகளையும் பலிகளையும் எனக்கு செலுத்தினீர்களோ என்றும், பணிந்து கொள்ளும்படி நீங்கள் உண்டாக்கின சொரூபங்களாகிய மோலாக்கினுடைய கூடாரத்தையும் உங்கள் தேவனாகிய ரெம்பான் என்னும் நட்சத்திர சொரூபத்தையும் சுமந்தீர்களே, ஆகையால் உங்களை பாபிலோனுக்கு அப்புறத்திலே குடிபோக பண்ணுவேன் என்றும் தீர்க்கதரிசிகளின் புஸ்தகத்தில் எழுதியிருக்கிறது. நல்லா கவனிங்க, இந்த 40 வருஷம் தேவன் அருவருக்கிற காரியங்களை செய்தாங்க. நல்லா கவனிங்க, தேவன் விரும்பாத காரியங்களை செய்தாங்க. ஆனால் இப்போ என்ன நடக்குன்னா, இப்போ அவங்க பாலும் தேனும் ஓடுகிற வாக்குத்தத்தமான தேசத்துக்குள்ளே போகணும். அப்படி போனுச்சுன்னா ஒரு அற்புதம் நடக்கணும், அந்த அதிசயம் நடக்கணும். என்ன அதிசயம் அது? யோர்தான் பிரிக்கப்பட வேண்டும். ஆனால் இவங்க என்ன பண்ணாங்க பாருங்கள், நிறைய பேருக்கு தெரியாது. 40 வருஷம் வனாந்தரத்தில் அவங்க யாருக்கு பலி செலுத்த வந்தாங்க தெரியுங்களா? பாருங்கள், இங்கே சொல்கிறேன் பாருங்கள், யாருக்குங்க? மோலாகியினுடைய கூடாரத்தையும் ரெம்பான் என்கிற நட்சத்திர சொரூபத்தையும் அவர்கள் என்ன பண்ணாங்க? நல்லா கவனிங்க, ஆராதிச்சுட்டு வந்தாங்க. இதெல்லாம் நான் சொல்கிறேன், இதெல்லாம் அற்புதங்கள் அதிசயங்கள் நடப்பதற்கு தடை. இன்னைக்கு நான் சொல்கிறேன் பாருங்கள், ஆண்டவர் அருவருக்கிற காரியங்கள், ஆண்டவர் விரும்பாத காரியங்கள், பரிசுத்தத்தை கெடுக்கிற எந்த காரியமாக இருந்தாலும் உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் எவ்வளோ நாள் சபைக்கு வந்தாலும் அதிசயங்கள் நடக்கவே நடக்காது. நல்லா கவனிச்சுக்கொள்ளுங்க. இன்றைக்கி நிறைய பேர் வாழ்க்கையில் அதிசயங்கள் நடக்கிறதே கிடையாது. ஏன் தெரியுமா நடக்கிறதுல? தேவனுடைய பரிசுத்தமான, அவங்களுடைய தேவன் விரும்புகிற அந்த பரிசுத்த நடக்க அவங்களுடைய வாழ்க்கையில் இல்லாமல் போகிறது காரணம். உங்கள் பிள்ளைகளை கூட நீங்கள் என்ன பண்ண தெரியுமா? பரிசுத்த பாதையில் தான் நடத்தணும், ஆண்டவர் விரும்புகிற பாதையில் நடத்தணும். எது அசுத்தம் எது பரிசுத்தம் சொல்லி அவங்களுக்கு என்ன பண்ணணும்? வேறு பிடித்து காண்பிக்கணும். அவங்களுக்கு சொல்லணும், உங்கள் வாழ்க்கையில் அற்புதங்கள் அடையாளங்கள் அதிசயங்கள் நடக்கணும்னு சொன்னால் நீ எப்படி இருக்கணும்? தேவன் விரும்புகிற காரியம், அதாவது பரிசுத்தமான காரியத்தை என்ன பண்ண நீங்கள் நடப்பிக்கணும். இங்கே கவனிங்க, எல்லாம் கவனிங்க. இன்னைக்கு நீங்களும் அது மாதிரி செய்கிறதில்ல, நம்முடைய பிள்ளைகளையும் அப்படி வளர்க்குறதில்ல. தவறுது. எப்படி அற்புதம் நடக்கும்? எப்படி அதிசயங்கள் நடக்கும்? காரணம் கேட்டால் கர்த்தரை குறை சொல்லிட்டு வாழ்கிறீங்க. தவறு. இன்னைக்கு அந்த தவறை நீங்கள் உணர்ந்து அந்த தவறை திருத்தி கொள்ளுங்க, மனம் திரும்புங்க. அப்போது கர்த்தர் என்ன பண்ணுவார்? அதிசயங்களை செய்வார். ஹல்லேலூயா. இன்றைக்கு பரிசுத்தம், நாளைக்கு தான் அற்புதம். இன்னைக்கு நிறைய பேர் என்ன தெரியுமா? சபைக்கு வந்தோடனே அற்புதம் நடக்கணும். எப்படி நடக்கும்? பரிசுத்தம்னா அவர் விரும்புகிற காரியம். பரிசுத்தம் என்பது அவருடைய கேரக்டர், அவருடைய சுவாபம். இன்னைக்கு நிறைய பேர்னா எனக்கு அற்புதம் நடக்கணும், இன்னைக்கு அற்புதம் நடக்கணும், நாளைக்கு கடவுள் விரும்புகிற மாதிரி நான் வாழ்கிறேன். இல்லை, இன்னைக்கு பரிசுத்தம், நாளைக்கு தான் அற்புதம் நடக்கும். பரிசுத்தம் இல்லாமல் அதிசயங்களோ அற்புதங்களோ யாருடைய வாழ்க்கையிலும் நடக்காது. இந்த ஜனங்கள் 40 வருஷம் ரெம்பான் என்கிற நட்சத்திர சொரூபத்தையும் மோலாகினுடைய சொரூபமாகிய கூடாரத்தையும் எங்கே சுமந்துட்டு வந்தாங்க தெரியுமா? வனாந்தரத்தில் சுமந்துட்டு வந்தாங்க. ஆனால் இப்போ என்ன தெரியுமா நடக்க போகுது? நல்லா கவனிங்க. இப்போது தேவன் கொடுக்குற ஆசீர்வாதமான தேசத்துக்கு போனோம். நடுவில் என்ன இருக்குது சொல்லுங்கள்? யோர்தான். ஆண்டவர் சொல்லிட்டார், எல்லாரையும் பரிசுத்தப்படுத்து, எல்லாரையும் பரிசுத்தமாக்கு. ஹல்லேலூயா.
தேவ பிள்ளையே, வருகிற புதிய ஆண்டு அடுத்த மாதம், இன்னும் ஒரே ஒரு மாதம் புதிய ஆண்டுக்குள்ளே வரும். என்ன நடக்க போகுது, ஏது நடக்க போகுது தெரியாது. அதிசயங்களோடு கர்த்தர் உங்களையும் என்னையும் நம்முடைய பிள்ளைகளையும் நடத்தணும். ஆண்டவருக்கு எதிர்த்து நிற்காதீங்க பிரதருங்க, கவனிங்க. ஆண்டவருக்கு எதிர்த்து நிற்காதீங்க. ஆண்டவர் விரும்புகிறவர்களை செய்யுங்க. ஆண்டவர் பரிசுத்தத்தை விரும்புகிறார்னா பரிசுத்தத்தை சிநேகிக்கிற தேவனாகிய கர்த்தர் அவராக இருக்கிறார். பரிசுத்தம் இல்லாமல் ஒருவரும் தேவனை என்ன பண்ண முடியாது, ஒருபோதும் தரிசிக்க முடியாது. வாய் நிறைய கெட்ட வார்த்தை, கண்கள் நிறைந்த கண்கள் பாவங்களால் நிறைந்தவைகளும் இருதயமும் சிந்தைகளும் எப்பவும் பாவத்தால் இருந்துட்டு ஆண்டவரை துதிக்கிறது ஆராதிக்கிறதுலாம் ஒரு நாளும் நெவர் இட் டீச் காட்ஸ் ஹியர். சரிங்களா? அது கர்த்தருடைய செவிகளிலே ஒரு நாளும் எட்டாது. தேவ பிள்ளையே, ஒரு நாளும் எட்டாது. ஒரு நிமிஷம் கவனிங்க. இந்த இஸ்ரவேல் மக்கள் என்ன பண்ணாங்க? 40 வருஷம் ரெம்பான் என்கிற நட்சத்திர சொரூபத்தையும் அப்புறம் மோளாகின் கூடரத்தையும் சுமந்து கொண்டு வந்தாங்க. இல்லை, இது யோர்தானை என்ன பண்ணாது, பிரிக்க முடியாது. அப்போ ஆண்டவர் சொன்னார், இன்றைக்கு இவர்கள் எல்லாம் என்ன பண்ணு, பரிசுத்தப்படுத்து. இன்றைக்கு உங்களை பரிசுத்த பண்ணிக்கொள்ளுங்கள். நாளைக்கு நீங்கள் அற்புதத்தை காண்பீர்கள், அதிசயங்களை காண்பீர்கள். ஹல்லேலூயா. இன்னும் சத்தமா சொல்ல மாட்டேங்கிறீங்களே? ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. யோசுவா 3வது அதிகாரம் 15வது வசனத்தை வாசிங்க. யோர்தான் அறுப்பு காலம் முழுவதும் கரை புரண்டு போம். பெட்டியை சுமக்கிற ஆசாரியரின் கால்கள் தண்ணீரின் ஓரத்தில் பட்டவுடனே, அப்படி வாசிங்க. மேலே இருந்து ஓடி வருகிற தண்ணீர் நின்று சாத்தானுக்கு அடுத்த ஆதாம் ஊர் வரைக்கும் ஒரு குவியலாக குவிந்தது. உப்பு கடல் எனும் சமமான வெளியின் கடலுக்கு ஓடி வருகிற தண்ணீர் பிரிந்து ஓடிற்று. நல்லா கவனிங்க. ஒரு நிமிஷம் கவனிங்க. தயவுசெய்து கவனிங்க. தேவனுடைய அதிசயத்தை உணருங்க. பிரைஸ் தி லார்ட். ஆமென். அந்த யோர்தானில் ஆசாரியர்கள் கால்கள் பட்டது. ஜனங்கள் எல்லாம் பரிசுத்தமாயிட்டாங்க. ஜனங்கள் எல்லாம் என்ன ஆயிட்டாங்க? பரிசுத்தமாயிட்டாங்க. இப்போது சீசன், அந்த காலம் கவனிங்க. அந்த காலம் எப்படிப்பட்ட காலம் தெரியுமா? அறுப்பு காலம். என்னங்க? அறுப்பு. அந்த சீசனில் யோர்தானுடைய வெள்ளம் அதிகமாக இருக்குமா? யோர்தானுடைய வெள்ளம் அதிகமாக இருக்கும். பயங்கர வெள்ளம். பாருங்கள், எவ்வளோ அதிசயங்களை செய்கிற நம்முடைய ஆண்டவர். வெள்ளம், பயங்கரமான வெள்ளம். சரிங்களா? அந்த சீசனில் யோர்தான் எப்படி இருக்கும்? வெள்ளங்கள் நிறைந்த ஒரு இடம். ஆனால் கர்த்தர் என்ன பண்ணார் தெரியுமா? அப்படியே அதை என்ன பண்ணார், மேலிருந்து வருகிற அந்த தண்ணீரை அப்படியே நிற்க வச்சு, சரிங்களா, சாத்தான் கிடையாதுங்க, சாத்தானுக்கு அடுத்த ஆதாம். நல்ல கவனிங்க, லிசன் ஹியர். நீங்கள் அந்த வசனம் சொல்ல என்னன்னா, கிட்டத்தட்ட 18.5 கிலோமீட்டர், நியர்லி 19 கிலோமீட்டர்ஸ் ஆண்டவர் எப்படி பண்ணார்? அந்த தண்ணி என்ன பண்ணாராம், 19 கிலோமீட்டருக்கு என்ன பண்ணாருங்க, அப்படியே பிரித்து போட்டாராம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அப்படியே குவிலா நின்றதான். கவனிங்க, அதிசயங்கள் எப்படி நடக்குது பாருங்க. ஆண்டவர், நம்ம இன்னைக்கு நினைக்கிறோம், ஐயோ எனக்கு எதுவுமே நடக்க மாட்டேங்குது, என் வாழ்க்கையில் எதுவுமே உருப்படாமல் எந்த ஒரு உருப்படுகிற காரியம் நடக்க மாட்டேங்குது, நான் தேவனை ஆராதிக்கிறேனே, துதிக்கிறேனே, ஆனாலும் ஒரு நன்மை எனக்கு வர மாட்டேங்குது. தேவப்பிள்ளை கர்த்தனோடு பேசுகிறார். நீ பரிசுத்த மாத்திரமாக உன் வாழ்க்கையில் இருந்துட்டோம், நான் விரும்புகிற பரிசுத்தமான காரியங்களை நீ செஞ்சுட்டு பாரு, உன் வாழ்க்கையில் நான் அதிசயங்களை செய்ய கடந்து வருவேன். கர்த்தர் நதியை என்ன பண்ணாராம், பிரிக்க பண்ணினாராம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அப்படியே நின்றுச்சுங்களாம். மொத்த இஸ்ரவேல் மக்களும் கடந்து தீர்ந்து போகும் மட்டும் அப்படியே அது என்ன பண்ணுனா அப்படியே நின்றது. அந்த வசனத்தை அப்படியே கம்ப்ளீட் பண்ணுங்க. மேலிருந்து ஓடி வருகிற தண்ணீர் நின்று சாத்தானுக்கு அடுத்து ஆதாம் ஊர் வரைக்கும் ஒரு குவியலாக குவிந்தது. உப்பு கடல் என்னும் சமமான வெளியின் கடலுக்கு ஓடி வருகிற தண்ணீர் பிரிந்து ஓடிற்று. அப்பொழுது ஜனங்கள் எரிகோவுக்கு எதிரே கடந்து போனார்கள். சகல ஜனங்களும் யோர்தானை கடந்து தீரும் அளவும் கர்த்தருடைய உடன்படிக்கை பெட்டியை சுமக்கிற ஆசாரியர்கள் யோர்தான் நடுவிலே தண்ணீரில்லாத தரையில் காலுண்டி நிற்கும் போது இஸ்ரவேல் எல்லாரும் தண்ணீரில் உலர்ந்த தலை வழியாக நடந்து போனார்கள். இஸ்ரவேல் எல்லாரும் தண்ணீர் அற்ற உலர்ந்த தரை வழியாய் கடந்து போனார்கள். ஹல்லேலூயா. நல்லா கவனிச்சுங்க, ஒருத்தர்ல 2 பேர்ல சும்மா கடந்து போறதுக்கு
கிட்டத்தட்ட 20 லட்சம் மக்கள் கடந்து போகிறாங்க. கவனிங்க, 20 லட்சம் மக்கள். எத்தனை கிலோமீட்டர் வரலாம் அது பிரிஞ்சிருந்தது? 19 கிலோமீட்டர். இந்த அதிசயத்தை செய்தது யார்? ஆண்டவர். ஹalleluya, 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 ஹalleluya. கரங்களை நல்லா உயர்த்தி praise the Lord. அப்படிப்பட்ட அதிசயமான தேவன் தான் நீங்களும் நானும் ஆராதிக்கிற தேவன். சொல்லுங்க, நீங்களும் நானும் அப்படிப்பட்ட தெய்வத்தை தான் தெய்வமாய் ஆராதிக்கிறோம். சத்தமா சொல்லுங்களேன், ஹalleluya, ஹalleluya. நிறைய பேர் உட்காந்துட்டீங்க, நல்ல கையை உயர்த்தி ஆண்டவரை ஸ்தோத்திரம் பண்ணுங்க. ஹalleluya. அப்படிப்பட்ட மகிமையின் தேவனை நல்ல கரங்களை நல்லா உயர்த்தி, பிரதர் நல்ல கையை நல்லா என்ன பண்றீங்க, நல்ல கையை நல்லா சத்தமா பிரைஸ் எல்லாம் தம்பி நல்ல கரங்களை தட்டி நல்ல ஆண்டவரை மகிமைப்படுத்தலாம். ஹalleluya. நன்றி ஆண்டவரே, நன்றி ஆண்டவரே. சொல்லுங்க, நன்றி ஆண்டவரே, நன்றி ஆண்டவரே, நன்றி ஆண்டவரே, நன்றி ஆண்டவரே. இன்னும் சத்தம் வரல. சொல்லுங்க, இன்னும் சத்தமா, இன்னும் சத்தமா. தம்பி ஆண்டவரை ஸ்தோத்திரம் பண்ணு, அப்புறம் பைபிள் படி நல்லா ஸ்தோத்திரம் பண்ணு. ஹalleluya. அதிசயமான தேவன், அதிசயங்களை செய்கிற தேவன். நல்ல கரங்களை உயர்த்தி சத்தமா ஆமென் ஆண்டவரே, ஆமென் ஆண்டவரே, ஆமென் ஆண்டவரே, நன்றி ஆண்டவரே, நன்றி ஆண்டவரே. அப்புறம் பாருங்க, அதற்கு பிறகு என்ன நடக்குதுன்னா, இந்த பூமியிலே கர்த்தர் அதிசயங்களை செய்கிற தேவன், அவருடைய கரம் பலத்தது என்று சொல்லி எல்லா ஜனங்கள் மாத்திரமல்ல நீங்களும் பயந்து நடக்கும்படி இந்த அதிசயத்தை நான் செய்தேன் என்று சொல்லி கர்த்தர் சொல்கிறார். ஆமென். யோசுவா 4ஆம் அதிகாரம் 23வது வசனத்தை வாசிங்க. பூமியின் சகல ஜனங்களும், பூமியின் சகல ஜனங்களும் கர்த்தருடைய கரம் பலத்தது என்று அறியும்படிக்கும், கர்த்தருடைய கரம் பலத்ததென்று அதிசயங்களை செய்கிறது என்று அறியும்படிக்கு நீங்கள் சகல நாளும், நீங்கள் சகல நாளும் உங்கள் தேவனாகிய கர்த்தருக்கு பயப்படும்படிக்கும், உன் தேவனாகிய கர்த்தருக்கு பயப்படும்படிக்கு இந்த அற்புதத்தை, இந்த அதிசயத்தை கர்த்தர் செய்தார். ஹalleluya, praise the Lord, hallelujah, praise the Lord. இன்னும் சத்தமா கரங்களை உயர்த்தி நன்றி ஆண்டவரே, நன்றி ஆண்டவரே. என்ன நடந்தது தெரியுமா? நல்ல கவனிங்க. இந்த யோர்தானை கடந்து தான், நல்ல கவனிங்க, இந்த யோர்தானை கடந்து தான் 6 விதமான ஜாதிகளை கர்த்தர் என்ன பண்ண வேண்டும்? துரத்த வேண்டும். எமோரியர்கள், எபூசியர், ஏவிசியர், கிர்காசியர், இப்படி சரிங்களா 6 விதமான ஜாதிகளையும் 32 ராஜாக்களையும் துரத்தணும். நல்லா கவனிங்க, ஒரு நிமிஷம் கவனிங்க ப்ளீஸ், நல்லா கவனிங்க. இங்கே அவங்களாம் என்ன நினச்சிட்டாங்க தெரியுமா? கடவுளுடைய பிள்ளைகள், தேவனுடைய பிள்ளைகள் யோர்தானை கடந்து வர முடியாது. ஏன்னா யோர்தான் எப்படி என்னப்பட்ட சீசனில் இருக்குது? அறுப்பு காலத்தில் என்ன முழுவதுமாய் புரண்டோடுகிறது, வர முடியாதுன்னு சொல்லி அப்படின்னாங்க. ஆனால் இப்போ கர்த்தர் அதிசயங்களை செய்தார். கர்த்தர் என்ன பண்ணாருங்க? அதிசயங்களை செய்தார். பிரிஞ்சு போச்சு. சாத்தானுக்கு அடுத்த ஆதாம் வர 100 வரைக்கும் 19 கிலோமீட்டர் பிரிந்து நிற்கிறது. இஸ்ரவேல் மக்கள் எல்லாம் என்ன பண்ணாங்க? இந்த பக்கம் கடந்து வந்துட்டாங்க, உலர்ந்த தரையில் கடந்து வந்தாங்க. இதை மேற்கரையில் இருக்கிற ராஜாக்கள், ஜனங்கள் எல்லாம் பார்த்து அவங்களுடைய இருதயம் கரைந்து போனதாம். அவங்களுடைய சரிங்களா இருதயம் கரைந்து போய் தேவனுடைய பிள்ளைகளுக்கு முன்பாக சோர்ந்து போனார்கள். ஏன் சொன்னா, கர்த்தர் அதிசயங்களை செய்கிற தேவனாகிய கர்த்தர். யோசுவா 5ஆம் அதிகாரம் 1வது வசனத்தை வாசிங்க. இஸ்ரவேல் கடந்து தீருமளவும் கர்த்தர் யோர்தானின் தண்ணீரை அவர்களுக்கு முன்பாக வற்றி போக பண்ணினதை யோர்தானுக்கு மேல்கரையில் கூடியிருந்த எமோரியரின் சகல ராஜாக்களும் சமுத்திரத்தருகே கூடியிருந்த கானானியரின் சகல ராஜாக்களும் கேட்ட முதற்கொண்டு அவர்கள் இருதயம் கரைந்து இஸ்ரவேல் புத்திரருக்கு முன்பாக சோர்ந்து போனார்கள். ஹல்லேலூயா. நல்லா கவனிங்க, ஒரு நிமிஷம் கவனிங்க ப்ளீஸ் பிரதர், இங்கே கவனிங்க. பாருங்க, நம்ம ஆராதிக்கிற ஆண்டவர் அவர் மற்ற வழிபாடுகளை போல கிடையாதுங்க. இங்கே கவனிங்க சரிங்களா. மனுஷனுடைய கை வேலையினால் செய்யப்பட்ட வேலைப்பாடுகள் கிடையாது. சிஸ்டர், அவர் சர்வ வல்லமுள்ள தேவன். அவர் சரிங்களா, சர்வ வல்லமுள்ள தேவன். இந்த பக்கம் யோர்தானுக்கு இந்த பக்கம் தேவனுடைய பிள்ளைகள் இருக்காங்க. இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா 6 விதமான ஜாதிகளும் 32 ராஜாக்களும் இருக்கிறார்கள். அவங்களுடைய நினைப்பெல்லாம் என்ன தெரியுமா? தேவனுடைய பிள்ளைகள் எங்கே கடந்து வர முடியாது? யோர்தானை காரணம் யோர்தான்
என்னதுங்க, அறுப்பு காலத்தில் புரண்டு வருகிறதா இருக்கு. கர்த்தர் யோர்தானை பிரித்ததினாலே சாத்தானுக்கு அடுத்த ஆதாம் ஊர் வரைக்கும் கிட்டத்தட்ட 19 கிலோமீட்டர் பிரிந்து கிடக்கிறது. தேவனுடைய பிள்ளைகள் எல்லாம் அழகாக கடந்து போயிட்டாங்க. இதை பார்த்த உடனே அந்த பக்கம் இருந்த எல்லா எதிரிகளுக்கும் தேவனுடைய பிள்ளைகளுக்கு எதிராக நின்றவர்கள் எல்லாம் அப்படியே கரைந்து சோர்ந்து போனார்கள். இன்னைக்கு நான் சொல்கிறேன் பாருங்கள், உங்களுக்கு அற்புதம் கர்த்தர் செய்கிறதுனால நமக்கு விரோதமாய் எழும்புகிற, நமக்கு விரோதமாய் போராடுகிற ஹல்லேலூயா சூனியங்கள், மந்திரங்கள், விபத்துகள், ஆபத்துகள், எல்லாம் தற்கொலைகள் எல்லாம் நொறுக்கப்பட்டு போகும். உன் சாபங்கள் முறிக்கப்படும், உன் சாபங்கள் உடைக்கப்படும். உன் ஆசீர்வாதத்தை யாருமே தடை பண்ண முடியாது. இன்னைக்கு நான் சொல்றேன் பாருங்க, கட்டெல்லாம் சுக்குநரம் உடைஞ்சிடும். ஆமாம், எதிர்த்து வருவர்கள் சோர்ந்து போவார்கள், அவருடைய இருதயம் கரைந்து போகும். தேவ பிள்ளையே, ஏன்னு சொன்னால் கர்த்தர் அதிசயங்களை செய்கிறவராயிருக்கிறார். ஹல்லேலூயா, ஆமென். இன்னைக்கு ஆண்டவருக்கு ஒரு ஆசை, உங்கள் வாழ்க்கையில் அதிசயங்களை செய்து உங்களை மேன்மைப்படுத்தணும்னு ஆண்டவருக்கு ஆசை. எத்தனை பேருக்கு அந்த ஆசை உங்களுக்கு இருக்கணும்ல? ஆண்டவருடைய ஆசை என்ன தெரியுமா? உங்களுக்கு அற்புதங்களை செய்து, அதிசயங்களை செய்து உங்களை உயர்த்தணும். யாருக்கு ஆசை சொல்லுங்க? ஆமென். நீங்கள் படுகிற இந்த பாடுகளோடு வாழ்கிற வாழ்க்கை ஆண்டவர் விரும்பாத வாழ்க்கை. நான் இன்னைக்கு சொல்கிறேன் பாருங்க, நீங்கள் கஷ்டத்தோடு இன்னைக்கு வாழ்கிறீங்களே, இந்த வேதனையான வாழ்க்கை ஆண்டவர் விரும்பாத வாழ்க்கை. இந்த பலகீனமான வாழ்க்கை ஆண்டவர் விரும்பாத வாழ்க்கை. இந்த குறையுள்ள வாழ்க்கை ஆண்டவர் விரும்பாத வாழ்க்கை. இந்த பாவமான வாழ்க்கை ஆண்டவர் விரும்பாத வாழ்க்கை. பிசாசின் கட்டுக்களோடு வாழ்கிற வாழ்க்கை ஆண்டவர் விரும்பாத ஒரு வாழ்க்கை. நிறைவில்லாமல் வாழ்கிற வாழ்க்கை ஆண்டவர் விரும்பாத வாழ்க்கை. குறைகளோடு வாழ்கிற வாழ்க்கை ஆண்டவர் விரும்பாத வாழ்க்கை. அலைச்சலோடு வாழ்கிற வாழ்க்கை ஆண்டவர் விரும்பாத வாழ்க்கை. இதெல்லாம் என் பிள்ளைகள் வாழவே கூடாது. ஆண்டவர் சொல்றார், இப்படிப்பட்ட வாழ்க்கை என் பிள்ளைகளுக்கு கிடையாது. அது ஆசீர்வாதமான வாழ்வு. ஹல்லேலூயா, அது அற்புதமான வாழ்வு, அது அதிசயங்கள் நிறைந்த வாழ்க்கை. ஹல்லேலூயா. எத்தனை யோர்தான் வந்தாலும் ஒரே ஒன்று தேவனால் பிரிக்க முடியும். ஆனால் அதுக்கு ஒன்றே ஒன்று தேவை. என்ன தேவை சொல்லுங்களேன், சொல்லுங்களேன். எத்தனை யோர்தான் வரட்டும், எத்தனை யோர்தான் பிரவாகித்து வரட்டும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. என் தேவனாகிய கர்த்தருடைய கரம் பலத்ததென்று அறியும்படி செய்யும்படிக்கு ஆண்டவர் விரும்புகிற ஒரே ஒரு காரியம் நம்முடைய பரிசுத்தம் மாத்திரமே. கலங்காதீங்க, உங்கள் வாழ்க்கையில் இன்னைக்கு அற்புதங்களை செய்கிற, அதிசயங்களை செய்கிற அதிசயமான தேவனாகிய கர்த்தர் இருக்கிறார். எல்லா கரங்களை தட்டி நல்லா உற்சாகமாக பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா. நன்றி ஆண்டவரே, நன்றி ஆண்டவரே. கரங்களை நல்லா தட்டி நல்லா உயர்த்தி ஸ்தோத்திரம் ஆண்டவரே. இன்னைக்கு ஒரு முடிவு பண்ணலாம், இன்னைக்கு ஒரு தீர்மானத்துக்குள்ளே நீங்கள் வாங்க. இனி தேவன் வெறுக்கிற அசுத்தத்தை நானும் வெறுக்கிறேன். தேவன் விரும்புகிற பரிசுத்தத்தோடு நான் வாழப்போகிறேன். ஆமாம், இன்னைக்கு தேவனுடைய சமூகத்தில் ஒப்பு கொடுத்து பரிசுத்த ஆவியானுடைய பலத்தை நீங்கள் பெற்றுக்கொள்ளுங்க. வேத வார்த்தைகளால் நிறையப்படுங்க. தேவ சமூகத்தினாலே உங்களை அப்படியே போய் உட்காருங்க. இன்றைக்கி எங்கே பரிசுத்தம் கிடைக்கும்? எப்படி பரிசுத்தம் கிடைக்கும் தெரியுமா? நீங்கள் ஜபிக்காமல் பரிசுத்தம் கிடைக்காது. வேத வசனத்தை வாசிக்காமல் பரிசுத்தம் கிடைக்காது. தேவ சமூகத்தில் விழுந்து கிடக்காமல் பரிசுத்தம் கிடைக்காது. நீங்கள் உங்களை புதிதாக்குகிறதுனால தான் பரிசுத்தம். வேத வசனங்களை வாசிக்கிறதுனால பரிசுத்தம். தேவ சமூகத்தில் உட்கார்றதுனால தான் பரிசுத்தம். அதுதான் ஆண்டவர் சொன்னார், துன்மார்க்கனுடைய ஆலோசனையில் அங்கே என்ன போயிடும்? அங்கே என்ன போயிடும் சொல்லுங்க? அப்புறம் பாவியுடைய வழியில் அங்கே என்ன போயிடும்? பரியாசக்கார உட்கார இடத்துல. இன்றைக்கி நிறைய பரியாசக்கார உட்கார இடத்துல தான் நம்ம உட்காரோம். எது முன்னாடி சொல்லுங்கள்? எது முன்னாடி? செல்ஃபோன் முன்னாடி, டிவி முன்னாடி. பரியாசக்கார உட்கார இடத்துல உட்கார்ந்தீங்களா என்ன ஆகிடும்? பரிசுத்தம் போயிடும். எப்போ பரிசுத்தம் கிடைக்கும் தெரியுமா? இரவும் பகலும் கர்த்தருடைய வேதத்தில் பிரியமாயிருந்து அவரை தியானிக்கிற மனுஷனுடைய வாழ்க்கையில் தான் பரிசுத்தம் உண்டாகும். அவர் சமூகத்தில் சொல்லுங்கள், அவருடைய சமூகத்தில் அற்புதங்கள் அடையாளங்கள் நடக்கணும். பிரைஸ் தி லார்ட். யோர்தான் பிரிக்கப்படணும். சொல்லுங்கள், யோர்தான் பிரிக்கப்படணும். சொல்லுங்கள், எல்லாம் கரங்களை உயர்த்தி சொல்லுங்கள், யோர்தான் பிரிக்கப்படணும் ஆண்டவரே. ஹல்லேலூயா.
ஆமென், ஆமென், ஆமென். நல்ல கரங்களை தட்டி நல்லா தேவனை மகிமைப்படுத்தலாம். ஜீசஸ், ஹalleluya, ஹalleluya, ஹalleluya. அப்படி எழுந்து நிற்போம். அப்படி எழுந்து நின்று இந்த 11வது மாதத்தில் தேவனாகிய கர்த்தர் உங்களை என்னைய கொண்டு வந்திருக்கிறார். ஒரு மறுரூபத்துக்குள்ளாய் நாம் கடந்து போகலாம். யார் அங்கங்கே போகாதீங்க, கண்களை முடிச்சவும் படலாம். பிரைஸ் தி லார்ட், ஹalleluya. ஸ்தோத்திரங்கள் ஆண்டவரே, ஸ்தோத்திரங்கள் ஆண்டவரே, ஸ்தோத்திரங்கள் ஆண்டவரே, ஸ்தோத்திரங்கள் ஆண்டவரே, ஹalleluya. எல்லாம் கண்களை முடி, கரங்களை நல்லா உயர்த்தி. அற்புதங்கள் அடையாளம் இல்லாமல் உன் வாழ்க்கை சீர்படாது. தெய்வ மகிமையினாலே உன் வாழ்க்கை சீர்படாது. தெய்வ மகிமை இல்லைன்னா உன் வாழ்க்கை சீர்படாது. தெய்வ பிள்ளையை கர்த்தர் உன்னோடு பேசுகிறார். இந்த வேதனையான வாழ்க்கை மாறணும், துன்பமான வாழ்க்கை மாறணும், பலகீனமான வாழ்க்கை மாறணும், சூனியங்கள் மாறணும், பிசாசின் கட்டுக்கள் அறுப்படணும், சாத்தானின் பிடியிலிருந்து நீ விடுபடணும். பாவம் வாழ்க்கையில் இருக்கக்கூடாது, பரிசுத்தமாக்கப்படணும். நல்ல கரங்களை உயர்த்தி ஆண்டவர் உனக்கு அற்புதங்களை செய்ய நேரகமாக இருக்கிறார். கர்த்தர் அதிசயங்களை செய்கிற நேரமாக இருக்கிறார். ஆனால் ஒன்னே ஒன்று தான் ஆண்டவர் உங்ககிட்ட எதிர்பார்க்குறார். ஒன்னே ஒன்று மாத்திரம்தான். உன் பார்வை நான் விரும்புகிற மாதிரி இருக்கணும். உன் பேச்சு நான் விரும்புகிற மாதிரி இருக்கணும். உன் சிந்தை நான் விரும்புகிற மாதிரி இருக்கணும். உன்னுடைய நட உட பாவனை எல்லாமே நான் விரும்புகிற மாதிரி இருக்கணும். உன் வாழ்க்கையில் யாரும் உன்னை பார்க்கலனாலும் நான் உன்னை பார்த்துட்டு இருக்கிறேன். ஹalleluya. கரங்களை நல்லா உயர்த்தி. போதும், நீ கண்ணீரோடு வாழுகிறது போதும், நீ பலவீனத்தோடு வாழுகிறது போதும், சத்ருவிட்டு நீ அடிபட்டு வேதனைப்படுறது போதும். தேவ வல்லமை கடந்து வருகிற நேரமாக இருக்கிறது. ஒப்புக்கொடு. என்னை பரிசுத்தப்படுத்தும் ஆண்டவரே, என்னை பரிசுத்தப்படுத்தும் ஆண்டவரே, உம்முடைய இரத்தத்தால் என்னை பரிசுத்தப்படுத்தும் ஆண்டவரே. என் வாழ்க்கை உம்முடைய சமூகத்தில் ஒப்பு கொடுக்கிறேன் ஆண்டவரே. ஹalleluya. நல்ல கரங்களை நல்லா உயர்த்து. என்னை கழுவி கழுவி தூய்மையாக்கும் கல்வாரி இரத்தத்தாலே நான் பனியை போல வெண்மையாவே, முற்றிலும் வெண்மையாவே. நல்ல கரங்களை நல்லா 2 கரங்களை உயர்த்தி. என்னை கழுவி கழுவி தூய்மையாக்கும். உன் வாழ்க்கையில் ஆண்டவர் வந்தாதான் பரிசுத்தம். உன் குடும்பத்துக்குள்ள ஆண்டவர் வந்தாதான் பரிசுத்தம். உன் வாழ்க்கையில் ஆண்டவர் வரலன்னா அற்புதம் நடக்காது. உன் குடும்பத்துக்குள்ள ஆண்டவர் இல்லைன்னா அற்புதம் நடக்காது. எங்க அசுத்தம் இருக்கோ அங்க பிசாசு இருப்பான். எங்க அசுத்தம் இருக்கோ அங்க சாபம் இருக்கும். எங்க அசுத்தம் இருக்கோ அங்க பலகீனம் இருக்கும். எங்க அசுத்தம் இருக்கோ அங்க வியாதி இருக்கும். எங்க அசுத்தம் இருக்கோ அங்க கண்ணீர் இருக்கும். எங்க அசுத்தம் இருக்கோ அங்க பாடுகள் இருக்கும். எங்க அசுத்தம் இருக்கோ அங்க அவமானம் இருக்கும். உன் வாழ்க்கையில் கர்த்தர் இருப்பார் என்று சொன்னார். நன்றி ஆண்டவரே, ஹalleluya. நன்றி ஆண்டவரே, நன்றி ஆண்டவரே, ஹalleluya. ஜீசஸ். ஆண்டவர் சொல்றேன், நான் வரேன், உனக்குள்ள வரேன். யோர்தான் பிரவாகித்து வருதா? நான் வரேன். யோர்தான் பிரவாகித்து வருகிறதா? அதை பிரிக்க எனக்கு வல்லம் உண்டு. அதை பிரித்து அற்புதங்கள் செய்ய எனக்கு வல்லம் உண்டு. ஹalleluya, ஹalleluya. ரிகாபாராதோனமா. எல்லாரும் கரங்களை உயர்த்தி ஆமேன். எனக்குள்ள பரிசுத்த வரட்டும். என் பாவத்தெல்லாம் மன்னிங்க ஆண்டவரே, என்னை பரிசுத்தமாக்குங்க ஆண்டவரே. ஒரே ஒரு வார்த்தை உன் வாழ்க்கையை இன்னைக்கு மாற்றிடும். ஒரே ஒரு அர்ப்பணிப்பு உன் வாழ்க்கையை மாற்றிடும். இந்த புதிய மாதத்தில் கர்த்தரோடு பேசுறாரு. நான் அற்புதங்களை செய்கிற தேவன். உன் வாழ்க்கையில் அற்புதம் நடக்கும். இன்னைக்கே நடக்கும், இப்போதே நடக்கும். நல்ல கையை உயர்த்தி, நல்ல கையை உயர்த்தி.
ஸ்தோத்திரங்கள் ஆண்டவரே, ஸ்தோத்திரங்கள் ஆண்டவரே. உன்னை அதிசயம் காண செய்வே, நீ அற்புதம் கண்டிடுவார். உன்னை அதிசயம் காண செய்வே, நீ அற்புதம் கண்டிடுவார் என்று வாக்களித்தார் தேவன், இன்று நிறைவேற்ற வந்து விட்டார். நல்ல கரங்களை தட்டி இன்று நிறைவேற்ற வந்து விட்டார். நீ அற்புதம் கண்டிடுவார். வழி திறக்கும் அதிசயம் நடந்திடுமே, சிங்கடலும் திறந்தே வழிவிடுமே. வழி திறக்கும் அதிசயம் நடந்திடுமே, சிங்கடலும் திறந்தே வழிவிடுமே. வனாந்திரமே வழியாய் வந்தாலும் வல்லவரின் கரமே நடத்திடுமே. வனாந்திரமே வழியாய் வந்தாலும் வல்லவரின் கரமே நடத்திடுமே. உன்னை அதிசயம் காண செய்வே, நீ அற்புதம் கண்டிடுவார். உன்னை அதிசயம் காண செய்வே, நீ அற்புதம் கண்டிடுவார். அல்லேலூயா. நல்ல கரங்களை நல்லா உயர்த்தி ஸ்தோத்திரம் ஆண்டவர், ஸ்தோத்திரங்கள் ஆண்டவர். அப்பா, அப்பா, ஜீசஸ், வா, வெளியே வா. அற்புதம் நடக்கிற நேரம், வெளியில வா, வெளியில வா, வெளியில வா, வெளியில வா. அநேகருக்குள்ள அற்புதங்கள் நடக்கிற நேரமாயிரு. Jesus.